2 பேர் இன்னொரு ஆள் இல்லை, இன்னொரு 2 ஆளை கொடுத்தாங்க. இந்த முறை இந்த டெண்டரில் கொடுத்தாங்க. இதெல்லாம் மாற்றோம். 2 லேடிஸ் வந்து இந்த ஸ்ட்ரென்த் 4 பேராக கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க அதிகம் இருக்கு மேடம். லாஸ்ட் டைம் நீங்கள் என்னென்ன கொடுத்தீங்க? சரி, கிளாஸ் ரூம்ஸ் கேட்டீங்க. கிளாஸ் ரூம் 4 கிளாஸ் ரூம் கொடுத்துருக்கு. இன்னும் வேணும். ஆனால் குழந்தைங்க இப்போ அவருடைய ஸ்ட்ரென்த்து இன்னும் எவ்வளோ கிளாஸ் ரூம் இருக்குது, எவ்வளோ வேணும், அதை மட்டும் கீழே எல்கேஜி யூகேஜி கீழே தானே இருக்குது. அதுக்கு என்ன வேணும்? அந்த அளவுக்கு பால்வாடி புரியும். இப்போ பால்வாடிக்கு நம்ம காலி பண்ணிட்டோம்னா பால்வாடிக்கு அதை கொடுக்குறோம். இங்கே வந்து இப்போ வந்து வருஷம் சேர்த்துறாங்க பாருங்க. குழந்தைங்கள இடம் இல்லாமல் வெளியே அனுப்பிட்டு அதை வந்து சிஎஸ்ஆர் கொடுத்தாங்க. போன வாரம் கூட ஃபோன் பண்ணாங்க. இருக்கிறது இந்த கிளாஸ் தானே. இல்லை இன்னும் தேவைப்படுது. சந்திரசேகர் சார் எவ்வளோ வேணும் சார் ஈவினிங் கொடுத்துருங்க. இங்கே செஞ்சாங்களா அவங்க கான்டாக்ட் பண்ண சொல்லிட்டு அவங்க செஞ்சுக்கிறாங்க. அவங்க பில்டிங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க. இது ஒரு மாடல் கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன மெஷர்மெண்ட்டு ஃபோட்டோ 3 பேர். Honorable Chief Guest, respected headmaster, teachers and my dear friends, I am here to express my views on achieving great success. Success is the fruit of hard work and effort. Success cannot come in the day. Success is achievement of our goal. Today we have many examples of successful persons like Dr. APJ Abdul Kalam, Sachin Tendulkar, Lata Mangeshwar, Ratan Tata. We should not be discouraged by that because if we have positive attitude, we success to achieve success. Proper planning, time management, devotion, confidence, determination and devotion are necessary. குவாலிட்டியாக இருக்கும். இது 10-15 வருஷத்துக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதெல்லாம் நாங்கள் இதோட காம்பவுண்டு தரம் பார்த்துட்டு இது ஒரு லெவலில் பண்ணி கொடுத்துருக்கணும். குழந்தைங்க உட்கார்றதுக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஏன்னா இது உடைக்க போனால் பில்டிங் உடைக்கிறது தானே அந்த அந்த லெவலுக்கு ஹைட் பண்ணி கொடுத்து தரமாக ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் ஸ்லோப்பா இங்கே என்ன ஆச்சுன்னா ஸ்லோப் இல்லை கூட குழந்தைங்க தரம் அப்படியே கூட கிடையாது. அண்ணா நாகராஜனா நீங்க நிக்கிறீங்க பாருங்கண்ணா. இவ்வளோ ஹைட் வருங்க. மாடி மேலாம் ஏறிடுறோம். லைட்டில் இல்லையா அதனால நம்ம ஹெட்மாஸ்டர் இருக்காரு இல்லைங்களா பொண்ணு பொண்ணுங்க பாத்ரூம் போனாங்க. அவர் பேரில் தான் பட்டா இருக்கு. நடைபெற இருக்கின்ற சந்திரசூடேஸ்வரர் மருகாம்பதி தேவியினுடைய தேர் திருவிழாவை முன்னிட்டு மாநகராட்சியின் சார்பாக தேர்ப்பட்டை பகுதியில் தேவையான வசதிகளை ஏற்பாடு செய்து தர மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் பொறியாளர்கள், நம்ம மாநகராட்சியினுடைய சிஎச்ஓ மேடம், துணை மேயர் மற்றும் நம்முடைய சுகாதார குழு தலைவர், மாமன்ற உறுப்பினர்கள், இந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு பார்வையிட்டதில் இந்த பகுதிக்கு என்னென்ன அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று கண்டறிந்து தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அதே இன்னும் கூடுதலாக இந்த பகுதியில் தெருவிளக்குகள், குடிநீர் வசதிகள், குப்பை அள்ளுவது பற்றி எல்லாம் யோசித்து முடிவெடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் வர இருக்கின்ற தேர் திருவிழாவை முன்னிட்டு இந்த பகுதியிலே நல்ல முறையிலே மாநகராட்சி சார்பாக அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கின்றேன். அதே போலவே வருகின்ற பக்தர்கள் அனைவரும் மாநகராட்சிக்கு முழு ஒத்துழைப்பு தந்து மாநகராட்சியின் சார்பாக
அனைத்து பணிகளும் இங்கே செய்யப்பட்டுள்ளது. தற்காலிக கழிப்பிடங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டுள்ளது. அதை நீங்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கே இருக்கின்ற வியாபாரிகள் எல்லாம் பிளாஸ்டிக்கை கண்டிப்பாக தவிர்த்தால் நல்லா இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொண்டு, என்று சொன்னால் லட்சக்கணக்கான மக்கள் வருகின்ற இந்த பகுதி பிளாஸ்டிக்கை உபயோகிக்கின்ற பொழுது பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுகின்றது. அதனால் பிளாஸ்டிக்கை தவிர்த்தால் நல்லது என்பதை தெரிவித்துக்கொண்டு, மாநகராட்சி சார்பாக இந்த பகுதியில் அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என்பதை இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி. அந்த நேரத்தில் அதை போடுவீங்க. பிரச்சனை கிடையாது.